ஹாய் வியூவர்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற அரிதான விலை உயர்ந்த 5 உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உணவுகளோட விலையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேர்ல்டு டாப் 5 இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு சின்ன கல் மாதிரி இருக்க இந்த ட்ரஃபிள் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிக விலைக்கு விற்கிது. இட்டாலியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ட்ரஃபிள் $61,250 இந்திய மதிப்பில் 53 லட்சத்துக்கு விற்பனையாகிருக்கு. ட்ரஃபிளில் நிறைய வகை இருக்குது. இந்த ட்ரஃபிளில் லித்தியம் பென்டன்ட் காம்பவுண்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால தான் இது அதிக விலைக்கு விற்கிது. ஆரம்ப காலத்தில் விவசாயிகள் பன்னிகளை வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போலாம் நாய்களை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ட்ரஃபிள்கள் மரத்தோட வேரில் காணப்படும். இதை உணவாகவும் சாப்பிட்றாங்க, எண்ணெயும் தயாரிக்கிறாங்க. இது காட்டில் உள்ள மரத்தோட வேரில் ஒட்டி வளரும். 1 கிலோ ட்ரஃபிள் வளர 6 வருஷம் ஆகும். அதனால தான் இது அதிக விலைக்கு விற்கிது. அடுத்து நாம் பார்க்க போகிறது மட்சுட்டாக்கி மஷ்ரூம். உலகத்தில் 400க்கும் மேற்பட்ட வகையான காளான்கள் இருக்குது. இதில் சாப்பிட்ற காளான்களும் இருக்குது, விஷமுள்ள காளான்களும் இருக்குது. சாப்பிட்ற காளான்கள்லேயே இந்த மட்சுட்டாக்கி மஷ்ரூம் தான் அதிக விலைக்கு விற்கிது. இந்த காளான்கள் அதிகபட்சமாக 1 கிலோ $7,000, அதாவது இந்திய மதிப்பில் 6 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்கு. இதை ஃபார்மில் வச்சுலாம் வளர்க்க முடியாது, காடுகளில் மட்டும்தான் இது வளரும். இதில் நிறைய சத்து இருக்குது, அதே நேரத்தில் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால தான் ஜப்பான் மக்கள் இதை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேர்டு நெஸ்ட். பறவை கூட்டுலேயே இந்த சிஃப்லட் பறவை கூடு தான் சீனாவில் அதிக விலைக்கு விற்கிது. இந்த பறவைகள் அதோட வாயிலிருந்து வர எச்சில் திரவத்தினால இந்த கூட்டை கட்டுது. இந்த திரவத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்து இருக்குது. அதனாலேயே சீன மக்கள் இதை சூப்பாக பண்ணி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. இந்த பறவையோட கூடு ஒரு பாக்கெட் $1000, இந்திய மதிப்புக்கு சுமார் 80,000 ரூபாய்க்கு விற்கிது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவலோனி. இது ஒரு கடல் சிப்பி. இந்த அவலோனி சிப்பிகளில் அதிக சத்து இருக்குது. மனிதர்கள் இதை அதிகமாக சாப்பிட ஆரம்பித்ததுனால இதோட எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சுன்னு பிரான்ஸ் நாட்டில் இதை பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. கடல் பவளப்பாறைகளை வாழ்கிற இது அவலோனிகள் முழுசாக வளர்கிறதுக்கு 40 வருஷம் வர ஆகுமா. இதனாலேயே இந்த ஒரு அவலோனி $131, இந்திய மதிப்பில் சுமார் 11,350 ரூபாய்க்கு ஹோட்டலில் விற்கிறாங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஹைபீரியன் ஹாம். பன்றிக்கறியிலேயே ஸ்பெயின் நாட்டில் விற்கிற இந்த பன்றிக்கறி தான் ரொம்ப விலை அதிகமாக விற்கிது. இந்த ஒரு பன்றியோட தொடை மட்டுமே $4,500, இந்திய மதிப்புக்கு 3,90,000க்கு விற்கிது. இந்த பன்றிக்கு எக்கருங்கிற பழத்தை மட்டும்தான் சாப்பிட கொடுக்குறாங்க. வேறு எதுவுமே இந்த பன்றிக்கு சாப்பிட கொடுக்க மாட்டாங்க. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால தான் இதோட கறி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதான். இந்த பன்றிக்கறி கம்மியான விலைக்கு தான் விற்கிது. ஆனால் இதோட கால் மட்டும் 20லேருந்து 30 நாள் வரை உப்பில் ஊற வைக்கிறாங்க. 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரை குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இதோட கால்களை இப்படி தொங்க விட்டுறாங்க. இதனால தான் இந்த பன்றியோட கறி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதான். அதனால அதிக விலைக்கும் இதை விற்கிறாங்க.